அனைவருக்கும் வணக்கம். இன்று இறை ஆற்றலை பற்றியும் உயிரின் நிலை என்னென்ன நிலையில் உள்ளது என்பதையும் கூற இருக்கிறேன். இறைவனது உண்மை இயல்பை போதம், ஆனந்தம், மெய் என்று 3 பொருளால் குறிப்பிடலாம். இவற்றுள் மெய் என்பது நிலைத்து நிற்பது, அதாவது என்றும் மாறுதல் இன்றி ஒரு தன்மைத்தாய் நிலைத்து நிற்பது. இது வடமொழியில் சத்து எனப்படும். நிலைத்து நிற்பது சத்து ஆதலின் நிலையில்லாதது அசத்து எனப்படும். சத்து என்பது தமிழில் மெய் எனப்படுதலின் அசத்து என்பது பொய் என்று சொல்லப்படும். மாற்றம் அல்லது ஒரு நிலையில் நில்லாத தன்மை என்பது பிற பொருளால் வருவது, பிற பொருளின் வசப்படுவதால் வருவது. எடுத்துக்காட்டாக, ஆன்மா பிற பொருளாகிய உடம்பின் வசப்படுவதால் அது பல மாற்றங்களுக்கு உட்படுகிறது. பசித்தும், நோயிற்றும், மெலிந்தும், மூத்தும் இவ்வாறு பலவிதமான மாற்றங்களை அடைவதற்கு காரணம் அது உடம்பின் வசப்பட்டு இருப்பதுதான். ஆன்மா மாறி மாறி பிறந்தும் இறந்தும் இன்ப துன்பங்களை மீள மீள அடைந்தும் பல மாற்றங்களை எய்துவதன் காரணம் பிற பொருள்களாகிய மும்மலங்களென ஆணவம், கண்மை, மாயை மும்மலங்களோடு கூடி அவற்றின் வசப்பட்டிருப்பதே ஆகும். இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருப்பவனே ஆயினும் அவன் அவற்றில் சிறிதும் தோயாது, அவற்றின் வசப்படாது தனித்தே நிற்பான். அவன் தன் வயம் இன்றி பிற பொருளின் வயப்பட்டு அதற்கேற்ப நடக்க வேண்டியவனாய் இருப்பின் அவன் அனைத்து உலகங்களையும் அனைத்து உயிர்களையும் எங்கனம் ஆளுதல் கூடும். எனவே அவன் குறைவற்ற தன்வயம் உடையவன் என்பது தெளிவு. அவன் தன்வயம் உடையவன் என்பது பெறப்படவே பிற பொருளால் வரும் மாற்றம் இல்லாதவன் என்பது தானே விளங்கும். இவ்வாறு என்றும் ஒரு பெற்றியனாய் நிற்பவன் என்ற பொருளிலே இறைவன் மெய்ப்பொருள் என்றும் செம்பொருள் என்றும் குறிப்பிடலாம். இனி இறைவனுக்குரிய மற்றொரு இயல்பாகிய மனவாசங்கடந்தார் குறிப்பிடுவது போதம் என்பது. போதம் என்பது அறிவு. இறைவனது அறிவு சிற்றறிவு ஆகாது, பேரறிவாய் நிற்கும். சிற்றறிவு என்பது குறைபாடு உடைய அறிவு. ஒரு பொருளை அறியுமிடத்து அப்பொருளில் அழுந்தி விடுதல். அவ்வாறு ஒன்றில் அழுந்தும் போது மற்றொன்றினை அறிய மாட்டாது. அதனால் ஒவ்வொன்றாக அறிதல் ஒன்றனையும் தொடர்ச்சியாக அறிந்து நில்லாது விட்டு அறிதல். அறிந்ததனை மறத்தல், தானாக அறியாது அறிவிக்கவே அறிதல் என்னும் இக்குறைபாடுகளெல்லாம் உயிர்களின் அறிவுக்கு உண்டு. இப்படிப்பட்ட குறைபாடு ஒன்றும் இல்லாத அறிவு இறைவன் ஒருவனுக்கே உரியது. அவனது அறிவு எல்லாவற்றையும் எப்போதும் தானே அறியும் அறிவாகும். இவ்வாறு அறியும் அறிவே சித்து எனப்படுவதற்குரியது. இத்தகைய அறிவை அறியாமை பற்ற முடியாது. ஆகவே அஃது என்றும் தூய் அறிவாக இருக்கும். இவ்வாறு உள்ள இறைவனது அறிவை போதம் என குறிப்பிட்டார் மனவாசங்கடந்தார். இனி அவர் இறைவனது இயல்பை சொல்லுவது ஆனந்தம் என்பது. அறிவே இன்பத்திற்கு காரணம். இறைவன் குறைவில்லாத நிறைந்த பேரறிவை உடையவன் ஆதலின் அவன் குறைவில்லாது நிறைந்த பேரின்பத்தையும் உடையவன் ஆகிறான். இறைவனது இயல்புகளாக இதுகாரும் கூறி வந்தவற்றை ஒரு சேர நோக்கினால் சத்தாயும் சித்தாயும் ஆனந்தமாயும் நிற்றலே அவனது உண்மை இயல்பு என்பது இனிது விளங்கும். சத்து, சித்து, ஆனந்தம் என்ற 3 சொற்களும் சேர்ந்து சச்சிதானந்தம் ஆயின. நாமெல்லாம் வினை பயப்பட்டு பிறந்தவர்கள். நமது பலவினைக்கு ஏற்பவே நமது உடம்பு அமைந்துள்ளது. இருவினை தந்த உடம்பு இது. அதாவது பொய் என்பது நிலையாதது, நிலை மாற்றம் அடைவதாய் நீங்குவது. இங்கே வினை பொய் எனப்பட்டது. அஃது எதனால் எனின் தோன்றுதல் நுண்ணிய நிலையில் அடங்கியிருத்தல், இன்ப துன்பமாகிய பயனை கொடுத்து நீங்குதல் என்ற 3 நிலைகள் வினைக்கு உண்டு. இவ்வாறு நிலை மாற்றம் அடையாததால் பற்றி வினை பொய் எனப்பட்டது. அடுத்துள்ளது மெய் என்ற சொல் உடம்பு என்ற பொருளில் வந்தது. எனவே பொய் காட்டா மெய்யா என்ற விழி வினை தராத உடம்பை, அதாவது உடையவரே என பொருள்படுவதாயிற்று. அருள் உடம்பை உடையவரே என பொருள்படுவதாயிற்று. மேலும் உயிரை 3 நிலைகளையும் சொல்லலாம். அது எந்த நிலைன்னா கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை.
உயிர் அறியாமையில் அழிந்து நிற்கும் நிலை கேவலம் எனப்படும். நாள்தோறும் நமக்கு கேவல நிலை உண்டாகிறது. உறக்கம் என்பது ஒன்றும் அறியாத நிலைதானே. உடம்பில் தொழிற்படும் அறிகருவிகளும் செயற்கருவிகளும் சேர்ந்து மடங்கும் போது உறக்கம் நிகழ்கிறது. உறக்கத்தில் அழுந்துதல் எந்த அளவிற்கு உள்ளதோ அந்த அளவிற்கு ஏற்ப அறியாமையும் குறைந்தும் மிகுந்தும் அமையும். எனவே உறக்கம் என்பது கேவல நிலையாகும். இனி இறப்பு என்பதும் உயிர் அறியாமையில் அழுந்துகிற நிலையேயாம். இறப்பு இவ்வகையில் உறக்கத்தை போன்றது எனலாம். உறங்குவது போலும் சாக்காடு என்பது குறள். எனவே இறப்பு என்பதும் கேவல நிலையே ஆகிறது. இன்னொரு கேவல நிலையும் உண்டு. அது நமது விழிப்பு நிலையிலே நிகழ்கிறது. நாள்தோறும் பாராயணம் செய்து வருகிற பாடல் கூட திரும்பின யாராவது கேட்டால் நமது நினைவிற்கு வருவதில்லை. இப்படி விழிப்பு நிலையில் ஏற்பட மறதியும் கேவல நிலை எனப்படுகிறது. இதுகாரும் கூறியவற்றால் உறக்கம், இறப்பு, மறப்பு என்பவற்றையெல்லாம் அறியாமையில் அழுந்துகிற கேவல நிலை விளங்கும். அடுத்தது சகல நிலை. அறியாமை என்பது இருள் எனின் அவ்விரலை சிறிது நீக்குகின்ற ஒளியாய் நிற்பது மாயையாகும். மாயையிலிருந்து தோன்றிய உடம்பும் உடம்பின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகளும் அறியாமையினை சிறிது நீக்கி சிற்றறிவை உண்டாக்குகின்றன. இவ்வாறு மாயா கருவிகளை பொருந்தி அறிவு விளங்கி உலகப் பொருள்களை நுகர்ந்து வரும் நிலை சகல நிலை எனப்படும். கேவல நிலை என்பது அறியாமையில் அழுந்துதல் என்றால் சகல நிலை என்பது மாயையில் அழுந்துதல் என சொல்லலாம். இறப்பு என்பது கேவல நிலை என பார்த்தோம். எனவே பிறப்பு என்பது சகல நிலை என்பது விளங்கும். நாள்தோறும் வரும் உறக்கம் கேவல நிலை என அறிந்தோம். எனவே உறக்கம் நீங்கி எழுகின்ற விழிப்பு சகல நிலை என விளங்கிக் கொள்ளலாம். அவ்வப்போது வருகின்ற மறப்பு கேவல நிலை என கண்டோம். எனவே மறப்பு நீங்கி உண்கின்ற நினைப்பே சகல நிலை என்பது வெளிப்படையாகிறது. அடுத்தது நமக்கு சுத்த நிலை, உயிரின் சுத்த நிலை. அதாவது தடுமாற்றம் தீர்ந்து ஒரு நிலைப்பட்ட தன்மையை எய்த வேண்டுமாயின் உயிர் திருவிரலை சேருதல் வேண்டும். திருவிரல் உயிருக்கு அப்பால் எங்கேயோ உள்ளது என்று எண்ண வேண்டாம். உயிரிடத்தையே எப்போதும் உடனாக உள்ளது. அதனை நாம் தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். உடற்சார்பும் உலகச் சார்பும் ஆகிய பற்றுகளே நம்மை திருவருளை நோக்காதபடி செய்கின்றன. அப்பற்றுகள் அருந்தால் அக்கணமே திருவருளின் இருப்பை தெரிந்து உணர்ந்து கொள்ளலாம். கயிறுகளால் கட்டப்பட்ட ஊஞ்சலில் மேலிருந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வரையில் நிலம்தான் ஆதாரமாக இருந்து தாங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்வதில்லை. கயிறுகள் அருந்து கீழே விழும்போது நிலம் நம்மை தாய் போல தாங்கி கொள்ளும் போதுதான் அவ்வுண்மையை அனுபவமாக உணர்வோம். அதுபோல அற்றது பற்றெனில் திருவுருளை உற்றவராவோம். உயிரறிவில் கலந்திருக்கின்ற இறைவனது அறிவே திருவுருள் என்பது அப்பேரறிவை மறைந்து நின்று கருவிகரணங்களால் வழியாக உயிருக்கு சிற்றறிவை விளைக்கி வருகிறது. இது திருவுருளை உணர்வதற்கு முந்திய நிலை. கயறு அருந்த ஊஞ்சல் போல திருவருட்சார்பை உயிர் பெற்றுவிட்டால் அத்திருவுருள் ஞானம் தானே முன்னின்று அவ்வுயிருக்கு நேரே உணர்த்தும். அந்நிலையில் மனம் முதலிய கருவிக்கரணங்கள் உயிருக்கு தேவையில்லாமற் போகின்றன. ஒரு எடுத்துக்காட்டினால் இதனை எளிதில் விளங்கிக் கொள்ளலாம். இரவு நேரத்தில் விளக்கை எரிந்து தனது சிற்றொளியில் இருளை சிறிதே ஒட்டி பொருளை காட்டுகிறது. விடிந்து சூரிய ஒளி தோன்றி எல்லாவற்றையும் தெளிய காணுகிற நிலை வந்த பின்பு விளக்கு எரியுமானால் அவ்விளக்கொளி என்ன பயனை செய்யும்? ஆகவே விளக்கை நாம் அணைத்து விடுகிறோம். தேவையற்ற அதனை எடுத்து அப்புறமாய் வைத்து விடுகிறோம். உடம்பும் அதில் உள்ள கருவிகரணங்களும் இரவில் எரியும் விளக்கு போன்றவை. அஞ்ஞானத்தை ஓரளவு நீக்கி சிற்றறிவை கொடுப்பவை. திருவருளாகிய சூரிய ஒளி வந்த பிறகு சிற்றறிவும் அதனை விளங்கச் செய்யும் கருவிகரணங்களும் பகல் விளக்கு போல நீங்குவதற்கு உரியவையாகி விடுகின்றன. அக்கருவிகளின் துணையில்லாமலே திருவுருள் நேர அறிவிக்க அதனால் எல்லாவற்றையும் அறிந்த அறிவு உண்டாகும். ஆகவே கருவிகள் கொண்டு அறிவு விளங்குகின்ற நிலையே சகலம் என கூறப்படும். இத்துடன் இந்த பற்றி முடித்துக் கொள்வேன். நான் நாளை தொடரலாம். நன்றி, வணக்கம்.